பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவராக அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ முகாமில் கடலூர் நகரை வழங்கி கள்ளக்காடு கிராமத்தில் பாட்டாளி ஒரு மருத்துவ தொடர்ச்சியாக அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல மருத்துவ முகாம்களை தொடர்கிறோம். இந்த பகுதியில் உள்ள பல ஒரு 25 கிராமங்கள் பாதிப்பு. அந்த பாதிப்புக்கு முழு காரணம் அதாவது இயற்கை கட்டுப்பட்டு இயற்கை வருகின்ற பாதிப்புகளை குறைக்கலாம், தவிர்க்கலாம். அதை செய்ய தவறி இருக்கிறது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு. காரணம் ஒன்று, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. அதே மாதிரி இந்த வெள்ளம் வந்ததுனால தென்பெண்ணையில் அந்த வெள்ளம் வர்றது காரணமே சாத்தனூர் அணையில 1,70,000 கன அடி ஒரு வினாடிக்கு அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த தண்ணி வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வெளியிட்டு அன்னைக்கு மழை பெய்யறப்போ சாத்தனூர் அணை கொள்ளளவு வந்து 119 அடி. ஆனா அதுக்கு முந்தின நாள் 118 அடியா இருந்துச்சு. 4.5 லட்சம் ஏக்கர் இந்த மாவட்டங்களில் பயிர் செய்யலாம். கிட்டத்தட்ட 20,000 கால்நடைகள் போயிடுச்சு. அது இல்லாம வந்து இவங்க குடிசை வீடுகள் மட்டும் 5,000 வீடுகள் சொல்றாங்க. கடலூர் மாவட்டத்தில் குடிசை வீடு இதுக்கு முன்பு தானே போய் வந்த பிறகு குடிசை இல்லாத கடலூர் மாவட்டம் என்று அறிவித்தாங்க. அதிமுக திட்டம் போட்டாங்க, இப்போ நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. ஆனா இப்ப பார்த்தா 5,000 குடிசைகள் இன்னைக்கு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது மிகப்பெரிய பாதிப்பு. இட் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட். இதில் எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா 2,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கும். அதாவது இந்த மக்களை கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது. சென்னையில இந்த மிக்ஜாம் புயலால் பாதிப்பு வந்தவுடன் அடுக்கு மாடியில், அதாவது 9வது மாடியில் இருக்கிறவங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் வெள்ளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தோடனே அவங்களுக்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு. ஆனால் கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தா 2,000 ரூபாய் ஒரு வீட்டுக்குன்னா அது யாரும் அசிங்கப்படுத்துறீங்க? 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த சுத்தப்படுத்த விட முடியாது வீட்டை. எவ்வளோ வீட்டு உடைமைகளை வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 அடி 15 அடி வந்து மணல் மேடா மாறிடுச்சு. விவசாய நிலம் இது போன்ற கிட்டத்தட்ட 5,000 ஏக்கர் இந்த பகுதியில் அது மணல் அப்படியே குவிந்து மணல் மேடா மாறிடுச்சு. அது விவசாயம் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கணும். அது இல்லாமல் மத்திய அரசு முதல் தவணையாக 944 கோடி கொடுத்துருக்குறாங்க. அது போதுமானது கிடையாது. குறைந்தது 2வது தவணையாக 20,000 கோடி ரூபாய் கொடுக்கணும். 2வது தவணை கூடுதலாக கொடுக்கணும். இது சரியான முறையில் கணக்கெடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தா திமுக கிளை செயலாளர்கிட்ட சொல்லுங்க, கணக்கெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு. இது கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் இந்த நேரத்தில் போய் அரசியல் செய்யக்கூடாது. அது இல்லாமல் இது போன்ற மருத்துவ முகாம்கள் அரசாங்கம் செய்ய வேண்டியது நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதிக அளவில் மருத்துவ முகாம்கள் நடத்தணும். ஏன்னா புயல் வந்ததுக்கு அப்புறம், வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து தொற்று நோய் வரும். அது தவிர்க்க வேண்டும். எபினாமிக்லாம் தவிர்க்கணும். அதற்கு செயல்படுத்தணும். சும்மா வந்துட்டு போய் அந்த போட்டோலாம் அதெல்லாம் வேண்டாம். செய்யுங்க, இறங்கி செய்யுங்க. மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே இறங்கி செய்யணும். குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கால் ஷீட்டு போட்டோ அப்படிலாம் போதும், வேலையில் இறங்கி. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல் அமைச்சர்கள் போக்குவரத்துல வந்து பல்வேறு பிரச்சனை மக்கள் தடுக்கிறாங்க, அரசு செயல்பட அப்படின்னு குற்றச்சாட்டு. எல்லா இடத்துலையுமே இதே போல பிரச்சனை. இது வந்து ஏதோ வெள்ள பிரச்சனை கிடையாது. இதற்கு முன்பு இருந்த மனநிலை. வெள்ளம் வருவதற்கு முன்பால இருந்தே இந்த திமுக அரசு மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கிறாங்க, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. சும்மா நாங்கள் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தவிர ஒன்றுமே நடக்குது. இது என்னன்னா லஞ்சம் காசு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, எதுவும் செய்யலை. நீங்கள் அந்த செங்கம்பக்கத்தில் ஒரு பாலம் பார்த்தீங்க, தரைப்பாலம் ஒன்று அடிச்சுட்டு போயிடுச்சு. கட்டி கிட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. யாரு கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருடைய சொந்தக்காரருக்கு கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, தரம் இல்லாமல் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ இது போன்றுதான் திமுக அரசு. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்பத்திலிருந்து இருந்துட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக இப்போ வெள்ளத்துக்கு பிறகு அதிகமாக வந்திருக்கு, கோபம் வந்துருக்கு, ஆத்திரம் வந்திருக்குது. அதெல்லாம் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நல்லது செய்யுங்க. உங்களுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாக்கு போட்டு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஒரு விளம்பரத்துக்கு இப்போ அரசியல் பண்ணாது, வெறும் விளம்பரம் தான் பண்ணிட்டு. இன்னொன்று, அதாவது நான் எல்லா ஊடகத்திட்ட சொல்லணும். சமீபத்தில் நான் தொலைக்காட்சியில் முதலமைச்சர் வந்து போதையை பற்றி ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறார். அவரே கொடுத்துட்டு இருக்கிறார். போதையை ஒழிப்போம், எனக்கு வந்து மனசெல்லாம் நோகுது, இதெல்லாம் இப்படிலாம் ஒரு வசனம் டைலாக் பேசிட்டு இருக்கிறார். இவர் நினைச்சாருன்னா ஒரே கையெழுத்துல அத்தனையும் ஒழிக்கலாம்.
ஆனா ஒழிக்க மாட்டார், ஒழிக்கிறதுக்கு மனசு கிடையாது. ஸோ விளம்பரத்துக்காக தான் இந்த கால் ஷீட்ல அவர் வருவார், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், அவ்வளோதான் அவர் வேலையே. மீடியா எல்லாம் போய் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா செய்தி அதான் ஓடிட்டு இருக்கும். அடுத்த நாள் கால் ஷீட். இந்த திமுக அரசாங்கம் கால் ஷீட் அரசாங்கம். எல்லாமே கால் ஷீட் கொடுத்துட்டு அது விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அது போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அது இந்த செய்தியில் வந்துட்டு இருக்குது. இதுதான் நடக்க தவிர கிரவுண்டில் ஒன்றும் நடக்கல. நான் இது பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே கடலூர் மட்டும் இல்லை, அத்தனை விழுப்புரம் பல மாவட்டத்துக்கு நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்தா அவ்வளோ மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க, கோவத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கோவத்தின் வெளிப்பாடு இப்போ அடுத்தது இந்த அமைச்சர் மீது சேறு வாரி இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, செய்யக்கூடாது. அமைச்சர் மீது கூட கிடையாது, யார் மீதாவது சேறு வாரது வீசுறதோ அதெல்லாம் தப்பான செயல்கள், அது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் அவங்களுடைய கோபத்தையும் அரசாங்கமும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து அது நடவடிக்கை. அது நான் அதுக்குள்ள நான் இப்ப நான் போறது கிடையாது. என்னுடைய வேலை மக்களுடைய வேலை. இது போன்ற அவங்க பேசுறது இவங்களுக்கு பதில் கொடுக்கறதுலாம் எங்களுக்கு அது அவசியமற்றது. எங்களோட நோக்கமே பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே அவங்களை சென்றடைந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களால முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செய்யறது தான் எங்களுடைய முழு வேலை. மற்றவங்களும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சும்மா விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையான மக்கள் சேவை செய்யறோம்.